ஹாய்! இன்னைக்கு ஒரு அழகான ஸ்னைல் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்கலாம். அதுக்காக ஸ்கொயராக 15 15 ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதனோட இந்த பகுதியை இப்படி பேப்பரை திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிளோட ஒரு பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்த பகுதியை திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த போர்ஷனையும் இதை இன்னும் ரெண்டாக மடிச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஒரு மடிப்பு மடித்தோம், ரெண்டாவது திரும்பவும் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இந்த கார்னர் பகுதியை வந்து நல்லா நீட்டாக்கி எண்டு வரை இப்படி கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதனோட அடுத்த பகுதியும் அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த போர்ஷனை இந்த மாதிரி சென்டர் வரைக்கும் கொண்டு வாங்க. சும்மா இரு. இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு அடுத்து மேல் பகுதி இந்த மாதிரி திரும்ப இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பகுதியில் பேப்பரை திருப்பி இந்த பகுதி கிடையாது, இந்த பகுதியை நிமித்திட்டு பேப்பரை திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பகுதி என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மடித்த பகுதியை உள்ளாடியை மடக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் உள்ளாடி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. எண்டு வரை இப்படி கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு இடையில வந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி பேப்பரை மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. மேலே பார்த்து மடக்கிக்கிட்டு இப்போ இதில் வி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வி மாதிரி இருக்கிற போர்ஷனை இந்த மாதிரி மெதுவாக கீழே பார்த்து இப்படி பிடிச்சி விட்டுக்கோங்க. பிடிச்சி விட்டுட்டு இப்படி பண்ணிக்கோங்க பேப்பரை. இப்போ நீட்டாக இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வால் பகுதி இப்படி நீளமாக இருக்கும். அதுக்கப்புறமா எல்லா பக்கமும் நல்லா நீட்டாக ஃப்ளாட்டாக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதி இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி வச்சு கீழே பார்த்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி கீழே பார்த்து மடக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ இந்த போர்ஷனை இந்த மாதிரி கொண்டு வாங்க. இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்னதாகிட்டே போகும். நமக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக ஸ்கொயராக வராது. இப்போ இந்த முக்கு மாறி மாறி வரும். இந்த முக்குலேருந்து சென்டர் பார்த்து கீழே பார்த்து மடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ நமக்கு இப்படி இருக்கா, இதுலேருந்து நெக்ஸ்ட் முக்கு எங்கே இருக்குன்னு யோசிங்க. என்ன இருக்கா, இப்படி இந்த மாதிரி
அடிச்சுக்கணும். அப்போ நமக்கு அந்த ஸ்கொயர் வந்து குட்டி குட்டியாக வந்துட்டே இருக்கும். அடுத்த முக்கு இந்த மாதிரி, அடுத்து இந்த மாதிரி, அடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக மடித்து கொண்டு வந்துட்டுருங்க. அடுத்த பகுதி இந்த மாதிரி மடித்து கொண்டு வாங்க. அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டில் இப்போ இந்த பகுதி இவ்வளோ வரைக்கும் கொண்டு வந்துட்டு இந்த பேப்பரை இதை நிமித்துக்கோங்க. நிமித்துட்டு இப்போது இந்த மாதிரி பேப்பரை இப்போ இப்படி இருக்கா பேப்பரு, அதை என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி உள்ளாடி ஒட்டி இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இனி இந்த ஒரு மடக்கையும் இப்படி உள்ளாடி ஒட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து மேலே ஓடி சுற்றிட்டு இருந்தோம். இப்போது இந்த மடக்கை ஒன்றையும் இப்படி ஏற்கனவே நம்ம மடிச்சிருந்தனால அது கரெக்டாக உள்ளே போகும். உள்ளாடி ஒட்டு ஒரு போர்ஷனையும் கொண்டு வந்துக்கோங்க. ரொம்ப குட்டி ஆக நமக்கு அப்படி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த லாஸ்ட்டு முனைப்பகுதியை அப்படியே அதில் லைட்டாக திருக்கி அப்படி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உருட்டி அப்படி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இப்படி இருக்குது பாருங்கள் லாஸ்ட் முனைப்பகுதி. இப்போ நம்ம இந்த போர்ஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சா. அதுக்கப்புறமா இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இதில் இந்த மேல் பகுதி பார்த்திங்களா, இந்த மேல் பகுதி முனை மாதிரி இருக்குது. நான் இப்போ விரல் வச்சுருக்கேன் பார்த்திங்களா. இந்த முனை பகுதியை லைட்டாக மடித்து விட்டுக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த முனைப்பகுதி இப்படி உள்ளே பார்த்து மடிச்சு விட்டுக்கோங்க. 2 பக்கமும் மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பாருங்கள், நமக்கு இப்போ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இனி வந்து இந்த போர்ஷனை இந்த மாதிரி மேலே பார்த்து இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளாட் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி மேலே பார்த்து வருதா, இந்த பகுதியை கரெக்டாக இது பண்ணி இப்படி விரித்து பிடிச்சிட்டு